ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம டாப் 10 இந்தியன் நேட்டிவ் ஃபிஷ் இன் அக்வேரியம் ஹாபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 5. நான் பார்ட் 4ஓட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ஓட லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன இந்தியன் நேட்டிவ் ஃபிஷஸ்லாம் அக்வேரியம் ஹாபியில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ அழகான மீன்கள் நம்மக்கிட்ட இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன். இந்த வீடியோவில் காட்டுற மீன்கள்லாம் நான் வளர்க்கணும்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணலை. ஜஸ்ட் என்னென்ன மீன்கள் அக்வேரியம் ஹாபியில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கிரிம்சன் லோச். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு லோச்சுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பாடியோட முன்னாடி கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். அண்டு பின்னாடி அந்த கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் அதில் கொஞ்சம் அந்த வர அந்த பேட்டர்ன். அதுக்கப்புறம் ஃபின்னெல்லாம் நல்லா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ டார்சல் ஃபின்னில் கொஞ்சம் டிசைன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த லோச்சஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா சவுத்தில் தான். ஸோ சவுத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் பார்க்கலாம். ஸோ கர்நாடகா, கேரளா அண்டு தமிழ்நாட்டில் கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸோ நீரோடையில் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மீனை பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லோச் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த வகையான மீனையை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நியான் ரெட் லைன் டேனியோ. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு மீன். ஏன்னா நம்மக்கிட்டேயும் டெட்ரா மாதிரி ஒரு மீன் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். பட் இது டெட்ரா கிடையாது, இது ஒரு டேனியோ. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைன் இருக்குது பாருங்கள், அது நல்லா ரெட் கலரில் க்ளோ ஆகும். ஸோ நல்லா லைட்லலாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த டேனியோ பார்க்க. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா எண்டமிக் ஸ்பீஷியஸ். இது இந்தியாவில் மட்டும்தான் காணப்படும், வேறு எங்கேயும் காணப்படாது. அண்ட் இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் ஃபிஷ் தான். ஸோ இதை நீங்கள் ஸ்கூலிங்காக தான் வச்சுக்கணும். இது அக்வேரியம் ஹாபியில் இருக்குது, பட் அவ்வளோவா நம்மளுக்கு தெரியலை, அவ்வளோதான். பட் நம்ம அக்வேரியம் ஷாப்பில் இதெல்லாம் பார்க்க முடியாது. பட் வெளிநாட்டில் அக்வேரியம் ஷாப்லலாம் இது பார்க்கலாம். பட் நம்ம இந்தியன் ஹாபியில் இது கிடையாது. பிகாஸ் இது என்டேஞ்சர் ஸ்பீஷியஸாக என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனையும் பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பார்பு ஃபிஷ்ஷான லெமன் ஃபின் பார்ப். ஸோ லெமன் ஃபின் பார்பு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்பு. ஸோ இந்த பார்பு அக்வேரியம் ஹாபியில் இருக்குது, பட் நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம்தான். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய பார்புனால நீங்கள் இதை மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கில் போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் இந்த பார்பு நீங்கள் இந்தியாவில் மட்டும் பார்க்க முடியாது, நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வரைக்கும் பார்க்கலாம் இந்த பார்பை. அண்ட் இந்தியன் பார்ப் வெரைட்டி எனக்கு என்னமோ அந்த ஃபின் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. தாய்லாண்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா எல்லோ ஃபின்னில் இருக்குது. ஸோ இந்தியன் வெர்ஷன்லேயே எல்லோ ஃபின் இருக்கான்றது எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாராவது இந்த பார்பு பற்றி நல்லா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியல. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நாலாவது இடத்துல இருக்கிறது குரலி பார்ப். ஸோ இந்த பார்ப் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த ஃபிஷ் எங்கே காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இது சவுத் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே தான் காணப்படும், வேறு எங்கேயும் காணப்படாது. அண்டு இதே மீனை நான் ப்ரீவியஸ் பார்ட்லேயும் பேசியிருப்பேன். ஸோ அது எந்த பார்ட்டுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் அந்த மீனும் இந்த மீனும் சேம் கிடையாது, இது வேறு அது வேறு. ஓகேங்களா? பட் சிம்லராக ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய பார்ப் வெரைட்டி தான். ஸோ இந்த மீன் வேறு அந்த மீன் வேறு, திருப்பி நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி ஒரு மீனை பற்றி நாங்கள் காட்டியிருப்பேன். பட் அதுக்கு நேம் வேறு, இதுக்கு நேம் வேறு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குற மூலிமா நீங்கள் அதோட நேம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்ம 5th பிளேஸில் இருக்கிறது நைட் கோபி. ஸோ நைட் கோபி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மட்டும் நேட்டிவ் கிடையாது. ஸோ இது இந்தியாவிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு நினச்சிடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியம்லேயும் வச்சிடலாம். அண்டு நீங்கள் பிளாக்கிஷ் வாட்டர் அக்வேரியம்லேயும் வச்சிடலாம். ஸோ இது மோஸ்ட்டாக வைல்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோவா எனக்கு இதை பற்றி தெரியல. பட் நிறைய பேர் இதை ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியம்லேயே வச்சு வளர்த்திருக்காங்க. அண்டு இந்த கோபி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. மெயிலாம் அந்த டார்சல் ஃபின்னு அதெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்கும். அண்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வகையான கோபிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் முக்கால்வாசி ஃப்ரெஷ் வாட்டர் கோபிஸே இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்தியாவில் வேறு என்ன கோபிஸ் இருக்குது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ப்ரீவியஸ் பார்ட்டில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம 6th பிளேஸில் இருக்கிறது மோட்டல்டு ஜிப்பர் லோச்சினோ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜிப்பர் லோச்சினோ அழைக்கப்படக்கூடிய ஒரு மீன் தான் இது.
ஸோ இந்த லோச் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் கேப்டிவிட்டியில். ஸோ இந்த லோச்சஸ்லாம் நல்லா அழகாக அந்த டிசைனோட இருக்கும் பேட்டர்ன்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சில லோச் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதோட பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஜிப்பர் லோச்சு அண்ட் இந்த ஜோடியாக் லோச்சு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். பட் நல்லா உன்னிச்சு கவனிச்சா தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் டிஃப்ரென்ஸில் தான் வச்சு நம்மளால் டிஃப்ரென்சேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி பட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே இந்த மீன்லாம் வந்து காணப்படும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது மெலான் பார்ப். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பார்ப் ஸ்பீஷஸில் இது ஒன்று. ஆனால் இது பார்க்க அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மெயில் தான் நல்லா அழகாக இருக்கும். ஸோ நல்லா இந்த பேண்டு மாதிரி இருக்க அந்த பிளாக் பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரெட்டிஷ் கலரில் பிங்க் அண்ட் ரெட்டு கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நல்லா அழகான ஒரு மீன் இது. அண்ட் இது வந்து ஒரு எண்டமிக் ஸ்பீஷஸும் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு சவுத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். மெயினாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து இந்த மீனை பார்க்கலாம். ஸோ இந்த மீன் வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. பட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்தியாவில் இது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. பட் வெளியூரில் நல்லா ஃபேமஸான ஒரு மீன் இது. ஸோ நீங்கள் யாராவது வைல்டில் இந்த மீனை பார்த்துருக்கீங்களான்றதை சொல்லுங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது ப்ளூ பேடிஸ். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில டைப்ஸ் ஆஃப் பேடிஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பேடிஸும் ஒன்று. ஸோ இந்த ப்ளூ பேடிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு மீன். ஆக்சுவலி இது வந்து அக்வேரியம் மார்க்கெட்டில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. மோஸ்ட்டாக நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஸ்கார்லட் பேடிஸ் தான். அதுவும் நம்ம இந்தியா தான் நேட்டிவ். பட் இந்த ஃபிஷ்ஷை நான் வந்து அக்வேரியம் ஷாப்பில் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மீன். பட் கிடையாது. பட் நீங்கள் யாராவது இந்த மீனை வைல்டில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ப்ளூ பேடிஸ் கிடச்சிதுன்னு சொல்லி என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ நல்ல ஒரு மீன். பட் மைக்ரோ ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷுங்க. ஸோ வந்து இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன புழு, மஸ்கிட்டோ லார்வா அந்த மாதிரி ஃபீட் பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை சாப்பிடக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ வந்து அவ்வளோ அழகான ஒரு மீன். அண்டு நீங்கள் வந்து டேங்க்லேயே இதை வந்து ப்ரீட் பண்ணலாம். ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது சன்னா பெல்ஹேரி. ஸோ சன்னா பெல்ஹேரின்னு சொல்கிறதோட நிறைய பேருக்கு இது வந்து ரெயின்போ ஸ்னேக்கெட்டுன்னு சொன்னால் தெரியும். ஸோ வந்து அவ்வளோ அழகான ஒரு ஸ்னேக்கெட் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ் வந்து நல்லா குட்டியாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 2.5 feet டேங்க் 2 feet டேங்க்லேயே வச்சிடலாம். ஸோ வந்து ஒரு டைனி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அஸ்ஸாமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்லேயும் பார்க்கலாம். ஸோ வந்து இது பிரம்மபுத்திரா பேசின் அங்கே தான் இது வந்து காணப்படுது. ஸோ இந்த மீன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவே தேவையில்லை இந்த சன்னாவை பற்றி. ஏன்னா அவ்வளோ அழகான சன்னா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில சப் ஸ்பீஷஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து சன்னா பெல்ஹேரி மாதிரியே இன்னொரு மீன் இருக்குது. பட் அது சன்னா பெல்ஹேரி இல்லை. அதில் வந்து சில சப் ஸ்பீஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனையும் பார்க்க போயிடலாம். நம்பர் 10வது இடத்துல இருக்கிறது ரெயின்போ பெல்லி பைப் ஃபிஷ். ஸோ இல்லாட்டி ரெயின்போ பைப் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் நேட்டிவ். பட் நம்ம இந்தியா மட்டும் நேட்டிவ் கிடையாது. இது வந்து பங்களாதேஷ்லேயும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் இந்த கங்கை அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர்ஸில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரீசெண்டாக இந்த மீனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த மீன் வந்து புதுசாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன், விசித்திரமான ஒரு மீன் இது. ஸோ நம்ம வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவும் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியன் ஃபிஷ்ஷை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அனதர் பார்ட்டும் போல் ட்ரை பண்ணுறேன். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. see you next video. Bye bye ஷோல்.